ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கப் கோதுமை மாவை வச்சு நல்லா மொறுன்னு 10 நாள் ஆனாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். பொதுவாக இந்த ஸ்நாக்கை பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவை கொண்டு செய்வோம். எல்லார்கிட்டையும் பார்த்திங்கன்னா அரிசி மாவு இருக்காது. கடையில் வாங்கணும், இல்லைனா ஒரு சிலர் அரிசி மாவை அரைச்சிட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லார்கிட்டையும் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் ஒரு கப் கோதுமை மாவு இருந்தாலே போதும், டக்குன்னு இந்த ஸ்நாக்கை செஞ்சிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் நல்லா மொறுன்னு சூப்பரான ஒரு கோதுமை மாவு வச்சு தட்டு வடை ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன். அதாவது 200 கிராம் கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய கப்பில். மாவை ஒரு முறை நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறமா கடாயில் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் மாவை சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். மாவு தீஞ்சு போகக்கூடாது, ஆனால் நல்லா வறுபட்டு வரணும். கோதுமை மாவுடைய பச்சை மணம் நல்லா போகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். குறைவான தீயில வச்சுட்டே வறுத்தோம்னா தான் நல்லா வறுபட்டு வரும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நான் கோதுமையை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு பாத்திரத்துக்கு இப்போ கோதுமை மாவை மாற்றிக்கலாம், நல்லா சூடு ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்சி ஜாரில் ஒரு 7-8 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 3 வரமிளகா சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக பொருள் அரைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மூடி போட்டு அரைச்சோம்னா நல்லா அரைப்படாது. அதே இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு நம்ம அரைச்சோம்னா நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ நான் மிளகாவையும் பூண்டையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். பூண்டு மிளகாவை பார்த்திங்கன்னா நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். வறுத்து வச்ச கோதுமை மாவும் நல்லா சூடாறிடுச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மாவோட சேர்ந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கருவேப்பிலையை கொஞ்சம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு மிளகாய் இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து தண்ணியில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா தான் ஸ்நாக்ஸ் செய்யும் போது கரெக்டாக இருக்கும். ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் கடலைப்பருப்பை நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கிட்டேன். நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க, ரொம்ப இலக்கமாலாம் இருக்கக்கூடாது. நல்லா கெட்டியாக பூரிக்கு மாவு பிசையும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் கருவேப்பிலை எவ்வளோ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. நல்லா சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை நிறைய போட்டு நம்ம செய்யும்பொழுது அந்த கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நான் 2 உருண்டைகளை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம நைஸாக அப்படியே உருட்டிக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் 2 டிப்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய உருண்டையாக எடுத்துக்கிட்டு கோதுமை மாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்து நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்னதாக உருண்டைகள் பண்ணிக்கணும். அதாவது ஒரே சைஸில் நீங்கள் சின்னதாக இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கணும். இப்படி ஒரே மாதிரி சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு எண்ணெய் கவர் எடுத்துக்கோங்க, இல்லைனா பால் கவர், இல்லைனா பாலித்தீன் கவர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே எண்ணெயை நல்லா இப்படி தடவி விட்டுட்டு இந்த உருண்டைகளை இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த பேப்பர் இப்படி திருப்பி போட்டுட்டு இந்த கப்பை வச்சு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது 2வது டிப்ஸ். நல்லா மெல்லிசாக நீங்கள் தட்டிக்கோங்க, மெல்லிசாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. மாவு ஒட்டாமல் தேய்க்கிறதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுட்டு நம்ம உருண்டை பண்ணி வச்ச மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ கொஞ்சம் மெல்லிசாக அதே மாதிரி தேய்ச்சிக்கிட்டாலே போதும், கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இந்த கிண்ணத்தை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மெல்லிசாவே போட்டுக்கோங்க. ரொம்ப மொத்தமாக இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க.
மீதி இருக்கிற அந்த மாவை திரும்பவும் நம்ம பிசைஞ்சு தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாவு தேய்ச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டணுமே பூரி மாதிரி உப்பி வரக்கூடாது. அதனால் சும்மா லைட்டாக எப்படி நீங்கள் ஃபோக் ஸ்பூனில் இப்படி குத்தி விட்டிங்கன்னா போதும், அங்கங்கே எழும்பாமல் வரும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, எண்ணெய் குடிச்சிடும். ஆனால் தீயை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் சாப்பிட்றதுக்கு. ஃபுல்லாக வச்சுட்டோம்னா சீக்கிரமாக கலர் மாறின மாதிரி இருக்கும். வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துருவோம். ஆனால் நல்லா மொறுன்னு இருக்காது சாப்பிட்றதுக்கு தட்டு வடை. அப்பப்போ கரண்டியை வச்சு கொஞ்சம் லைட்டாக திருப்பி கொடுத்தோம்னா நல்லா எல்லா பக்கமும் வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தட்டு வடை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. கலரும் மேலே நல்லா வந்துருச்சு பாருங்கள். நம்ம எண்ணெயில் போடும்போது எப்படி கொதிச்சுட்டு இருந்தது, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கொதியெல்லாம் அடங்கிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் நீங்கள் இதை எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம தேய்ச்சி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவில் நம்ம சூப்பராக தட்டு வடை வந்து ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். டைம் கூட அதிகமாக எடுக்காது, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். மாவை வறுத்துட்டு எல்லா பொருளையும் மாவோட போட்டு பிசைஞ்சு நம்ம தேய்ச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கோதுமை மாவு வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அந்த கோதுமை மாவு ஒரு கப் இருந்தாலே போதும், ஸ்நாக் வந்து செஞ்சிடலாம் டக்குன்னு. தட்டு வடை சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் நல்லா மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. சாப்பிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இது கூட பூண்டு கருவேப்பிலெல்லாம் நிறைய போட்டிருக்கிறதுனால அவ்வளோ மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. நம்ம அரிசி மாவை கொண்டு எப்படி தட்டு வடை செய்வோமோ அதே மாதிரி கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே போட்டு செஞ்சுருக்கும். நீங்கள் கருவேப்பிலையை நிறைய போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிடும் பாருங்கள் கருவேப்பிலை. அப்போ சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஸ்நாக் நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு செய்யறதுக்கு 2 டிப்ஸ் தான். அதாவது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா என்னதான் நம்ம குக் பண்ணி எடுத்தாலும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் மெல்லிசாக முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது தட்டு வடை. வேணுன்றப்ப நம்ம சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் தட்டு வடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.